அப்புறம் எங்கள் அண்ணனுக்கு வந்து எழுதுறேன். ஒரு முக்கியமான இடத்துல வந்து அதாவது ஏவிஎம் ஸ்டுடியோன்னே எழுதுறேன். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஏவிஎம் ஸ்டுடியோவில் என்ன ஏதோ வேலை? பெரிய சிஓ வேலை கிடைக்கிற ரேஞ்சில் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். அவர் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவிலே ஒட்டுமொத்த கண்ட்ரோல் நமக்கு தான் வரப்போகுதுங்கிற ரேஞ்சில் எழுதி செக்யூரிட்டின்னு எழுதாமல் எனக்கு ஒரு 1000 ரூபா பணம் வேணும் இந்த யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்குன்னு எங்கள் அண்ணனுக்கு லெட்டர் எழுதுறேன். அப்புறம் அவர் பாவம் அவர் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் சரியில்ல, அவர் 500 ரூபாயை அனுப்பி விட்டார். அப்புறம் போதுங்க, 500 ரூபா போதும். 500 ரூபாயை வச்சுக்கிட்டு 500 ரூபா பெரிய காசு. ஆமா. 500 ரூபாயை வச்சுக்கிட்டு அந்த இதை பண்ணிட்டு அங்கே போய் அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ லோகோவுக்கு முன்னால் அங்கே வேணும்னே விரும்பி கேட்குறேன், எனக்கு அங்கே டியூட்டி போட முடியுமா அப்படின்னா. எங்கே அப்படிங்கிறாங்க. இல்லை உலகம் சுற்றிக்கிட்டு இருக்குல்ல அது கீழே. ஏன்னா அங்கே ஒருத்தன் நின்று அவன் தான் எல்லாரையும் எவனை உள்ளே போகிறது எவனை வெளில அனுப்புன்னு அவன் தான் முடிவு பண்ணுறான். ஆ. நம்மளும் அந்த பவர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு அந்த செக்யூரிட்டி ட்ரெஸ்ஸை போட்டு அந்த இதில் பாலச்சந்தர் சாப்பிட நாகேஷ் எதிர்நீச்சலில் அந்த யூனிஃபார்மை தூக்காது அந்த மாதிரி யூனிஃபார்மை பார்த்து அப்படி வந்தது தான் ஏவிஎம் ஸ்டுடியோக்கில்